நீங்க எந்த தீய சக்தியை ஓய்க்கணும்னு நீங்க சொல்றீங்களா? திமுக தான் சொல்றீங்க தீய சக்தின்னு. அப்படின்னா நீங்க வந்து முதல் எஜெண்டா அவங்கள ஓய்க்கத்தானே பார்க்கணும், அவங்கள காலி பண்ணத்தானே பார்க்கணும். இதற்கெல்லாம் யாருக்கு காரணம்? ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு சித்தாந்தி இருக்காரு, சாக்ரட்டிஸ். அவர் விஜய பள்ளத்திற்கு வரியல் பண்ணிடுவார். எனக்கு தெரியும் ஜான் ஆரோக்கியசாமி, எனக்கு நல்லா தெரிஞ்சவர். இவர் புஷி கூட என்னை வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த ஒரு கட்டத்துல விஜயை நான் ஆதரித்தவர். இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜிக்கு வந்து உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். நீ எல்லாம் சிபிஐ கண்டுபிடிச்சிருந்தா. ஆனா இன்னைக்கு திமுக வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கிறது வந்து காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காகவா, இல்ல காங்கிரஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணும் தெரியாதுங்க. காங்கிரஸோட கூட்டணி இருக்கு. ஆனா காங்கிரஸ் மன்னிப்பு கேட்கணும், பொது மன்னிப்பு கேட்கணும் திமுகன்னு சொல்லியிருக்காங்களே. திமுக ஸ்டாலின் சொல்வாரா? தைரியமா சொல்லுங்க. எதுக்காக இந்த டீம் அங்க போயிருக்காங்க அப்படிங்கிற காட்டிக்கிறதுக்கு, பாவலா காட்டிக்கிறதுக்கு. நாங்க பாருங்க ரொம்ப க்ளோஸா இருக்கோம் காட்டிக்கிறது. பராசக்தி என்னமா? பராசக்தி பாரதியார் தான் பராசக்தி. செல்வ பெருந்தகையே இப்போ தேர்தலுக்கு முன்னாடி மாற்ற போறாங்க. அது பிறகு ப. சிதம்பரம் வந்து அவரை விட்டு கொடுத்து பண்ணிட்டாரு. அவர் வந்து அகில இந்திய கமிட்டி தலைவர் கார்கே இருக்காரு, அவருக்கு ரொம்ப நேரத்தை செல்வ பெருந்தகை. அதனால அவர் பதவிக்கு எந்த பாதிப்பு வராது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் KS ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். இப்போ இவங்க தமிழ்நாட்டுல திராவிட பொங்கல்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்தது பிஜேபி வந்து மோடி பொங்கல்னு கொண்டாடுறாங்க. இதுல டெல்லியில மோடி பொங்கல் இணையமைச்சர் எல் முருகனுடைய வீட்டுல பராசக்தி குழுமம் ஒன்றாக இணைந்து மோடியினுடைய பொங்கல் கொண்டாடுவதற்கு போயிருப்பதற்கு என்ன காரணம்? அழைப்புதல் வந்திருக்குமா, இல்லை இவங்க திமுக ஏதாவது படம் காட்டுறதுக்காக போயிருப்பாங்க? நாங்க இன்னைக்கு அங்க இருக்க மகர சங்கராந்தி பொங்கல் என்பது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்ற நிகழ்வு. தமிழ்நாட்டில் தை பொங்கல், வட மாநிலங்கள்ல மகர சங்கராந்தி வெவ்வேறு பேர்ல எல்லாம் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு போகி, பழையன கழிதல். ஆகவே திமுக ஆட்சி கழிய வேண்டும். அந்த இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற மனசுக்குள்ள எடுத்துக்கிற ஒரு சபதமாக இருக்க வேண்டும். இந்த பொங்கல் என்பது எல்லா தரப்பினரும் கொண்டாடக்கூடிய விஷயம். எல்லா இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் இந்த நாளை, வருகின்ற பொங்கலை கொண்டாடுகிறார்கள். புதுப்பானை, புது அரிசி, ஒரு மக்கள் சூரியனை கும்பிடுறாங்க. சூரியன் வந்து இந்து கடவுள். கண்டிப்பா சூரியன் ராசி நவ கிரகங்களே சூரியன் இல்லையா? அதனால இது இந்து சம்பந்தமான கடவுள். இதுல போய் மதவாதமற்ற பொங்கல்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் இந்தியாவில் வந்து இந்துக்கள் அதிகம். சூரிய பகவான் அம்பாங்க. சூரியனார் கோயில சூரிய பகவான் இருக்காங்க. நவகிரக ஸ்தலங்கள். சூரிய நாராயணன் அனு பேர்கள் வச்சு சூரிய நாராயணன் கோவில் வடபுலத்துல ரொம்ப இருக்குது. நீங்க அதை மனசுல மைண்ட்ல வைக்காம இது வந்து ஒரு மாதிரி பொங்கல், சமத்துவ பொங்கல், சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க. இது வந்து இந்துக்கள் முக்கியமாக அவங்க பெருவாலியான ஆட்கள் கிசான் வடக்கே இருக்காங்க, இங்க விவசாயிகள் இருக்காங்க. கோதுமை அறுவடை, நெல் அறுவடை, புது தானியங்கள், அதை வச்சு நம்ம கொண்டாடுறதுக்கு உழவனுக்கும் விவசாயிக்கும் பொதுவான மக்களுக்கு தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது பழமொழி இந்துக்கள் மத்தியில் பேசுறது. அது அந்த ஒரு நம்பிக்கையான நிலையை உருவாக்குறதுக்கு மழை பெஞ்சி காலம் கணிந்தது, மார்கழி மாசம் பனி தீர்ந்தது, இப்போ வெயில் வந்துருச்சு, ஓரளவு வெளியே போகலாம் அங்கிற ஒரு அந்த இயற்கையின் சூழல் இருக்கு இல்லையா? அதை நம்ம புதுசா பிறக்கிறோம். ஏன்னா உத்தராயணம் தட்சிணாயனம் மாறும் அந்த கட்டத்தில். அந்த சூரியன் அந்த தெற்கிருந்து வடக்கிருந்து போகும்பாங்க ஒரு உத்தராயணம் தட்சிணாயனம். அந்த அடிப்படையில் பொங்கல் கொண்டாடுவது இந்துக்களுடைய ஒரு மரபாக இருந்திருக்கு. அது ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி காலத்திலிருந்தோ அதுக்கு முன்னாடி காலத்திலிருந்தோ அதே மாதிரி நாயக்கர் மக்கள் வடக்கே விஜயநகர சாம்ராஜ்யமோ கேரளாவில் இருக்க மக்களோ அதே மாதிரி வடக்க இருந்த ராஜபுட்ஸோ ராணா பிரதாப் சிங் இவங்கெல்லாம் கொண்டாடின பொங்கல். இந்து வம்ச அரசர்கள் கொண்டாடின பொங்கல்.
இதே பொங்கலை முகலாயர் கொண்டாடுறது கிடையாது. பாத்துருக்கீங்களா? முகலாயர் கொண்டாடி இருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. இது இந்தியாவினுடைய கலாச்சாரம் பண்பாடு என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த தைப்பொங்கலையும் மகர சங்கராந்தியும் கொண்டாடிக்கிட்டோம். எதுக்காக இந்த டீம் அங்க போயிருக்காங்க அப்படிங்கிற இது காட்டிக்கிறதுக்கு, பாவலா காட்டிக்கிறதுக்கு. நாங்க பாருங்க ரொம்ப க்ளோஸா இருக்கோம் காட்டிக்கிறது. பராசக்தி என்னமா? பராசக்தி பாரதியார் தான் பராசக்தி. பராசக்தி நாம் இந்துக்கள் தான் கூப்பிடுறோம். ஆமா. பிறகு நீங்க எப்படி பராசக்தின்னு பேர் வைக்கலாம்? பராசக்தி இந்துக்களுக்கு சக்தி. அது சிவாஜி, வீர சிவாஜி சொன்னது. பாரதியார் பாடுனது ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு பாரதியார் பாடுனது இந்து பாடல் அது. ஆமா. நீ அப்படி இருக்கும்போது கலைஞரே பராசக்தி என்ற பேர் வச்சாரு எனக்கு தெரியல. வேற பேர் வச்சிருக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு எடுத்த படத்துக்கும் பழைய கலைஞர் எடுத்த படத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. பழைய கலைஞர் எடுத்த படம் 2 நாள் சென்சார் பண்ணாங்க. 2 நாள் எங்க? பேரகன் தியேட்டர்ல. பேரகன் தியேட்டர் இப்ப இல்ல, கலைவாணர் அரங்கு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்ன எதிர்த்தாப்புல பேரகன் தியேட்டர் இருந்தது. அப்போ தனியார் தியேட்டர் தான் சென்சார் பண்ணுவாங்க. மணிக்குடி சீனிவாசன் அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர். மணிக்குடின்னு ஒரு பத்திரிகை கும்பகோணத்துல வந்தது. அவர் சென்சார் ஆபீசர். அவர் சங்கரங்கோல் தொகுதியில போட்டியிடறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க காங்கிரஸ்ல. அவர் 2 நாள் பார்த்து கிட்டத்தட்ட 100க்கு மேலான கட்டுகள் கொடுத்தார். கட்டுகள் கொடுத்தா அது பராசக்தி வந்தது. அந்த படத்துக்கும் பராசக்தி சம்பந்தம் இல்ல. ஒரு கோவிலுக்கு போறாங்க, அங்க சிவாஜி வசனம் பேசுறாரு இல்லையா? இறைவன் கூடாது என்று சொல்லவில்லை, வேற ஒருத்தர் கூடாரமாக அந்த ஒருத்துக்காக பராசக்தியின் பேர் வைக்கிறதா? அது கூட இந்துக்களை இழிவுபடுத்துறாப்புல இருக்கு. அந்த படத்துக்கும் பராசக்தி சம்பந்தம் இல்ல. இந்துக்களை இழிவுபடுத்தாப்புல அந்த பராசக்தி படம் இருக்கலையா? அன்னைக்கு பல பேர் அதை பேசியிருக்கிறாங்க. இந்துக்களை இழிவுபடுத்தா பராசக்தி வச்சிருக்காங்க கூட பேசியிருக்காங்க. காங்கிரஸ்காரங்க பேசியிருக்காங்க. இதே காங்கிரஸ்காரங்க கூட்டணி இருக்காங்க. அன்னைக்கு எத்தனை கட்டு கொடுத்தாதே கலைஞருக்கு பராசக்தி கொடுத்தவங்க தான் இந்த காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்க தான் காங்கிரஸ் தலைமை கட்சியா இருக்காங்க. அதே போல இந்த பராசக்திக்கு இந்தி போராட்டம் எல்லாம் தப்பா பண்றாங்க. நான் சொல்றேன், இந்தி போராட்டம் 30ல எழுந்தது. அப்போ நீதி கட்சி, ராஜாஜி சுயராஜ்ய கட்சி பிரிட்டிஷ்காரன் பேரில் நடந்தது 30. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பண்ணியவர்கள் யார் என்றால் திமுக காரர்கள் அல்ல. மறைமலையடிகள், திருவிக்கா, நாவலர் சோமசுந்தரபாதி. நாவலர் சோமசுந்தரபாதி தமிழ் தேசியம் பேச காங்கிரஸ் உடைய உள்ளவர். திருவிக்கா யாருன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முதல் தலைவர். நீ சத்தியமூர்த்தி படம் இருக்கு. அவங்க எங்க மேல இந்தி திணிக்க கூடாது, இந்தி படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டோம். இதுதான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதற்கு பிறகு இவங்க வந்தாங்க. யாரு? 50 15 எம்எல்ஏ திமுக ஜெயிச்சது. பிறகு 50 எம்எல்ஏ ஜெயிச்சவனா ஒரு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் 67 சொல்லும் போது என்ன சொன்னாங்க? அண்ணாவே, நான் உங்களுக்கு தனியா அனுப்புறேன். அண்ணாவே சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு? அந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, மாணவர்களை ஒரு காலம் அரசியலில் வரக்கூடாது என்று சொன்னவர், இந்தி போராட்டத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அண்ணா சொன்னார். அப்பனா திமுக போராட்டம் அது இல்லையா? மாணவர்கள் போராட்டம் தானே அன்னைக்கு. நிச்சயமா வர. அதே மாதிரி மாதவன் பின்னாட்களில் அமைச்சர், ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டது அண்ணன் மாதவன். அவர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. 9/3 1964 1964 சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில திமுக உறுப்பினர் அன்னைக்கு அண்ணா இருந்தார். அவர் ராஜ்யசபா போயிட்டார். எங்க 2 தோற்றாரு ராஜ்யசபா. அப்போ அவர் கேட்கிறாரு, நாங்க இந்தி படிக்க மாட்டோம், எங்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்ப போறீங்களா கேட்கிறார். கனம் முதலமைச்சர் அவர்களே கேட்கிறார். அப்போ முதலமைச்சர் யாருன்னா எம் பக்தவச்சலம். உடனே எதிர்த்து கனம் உறுப்பினர் அவர்கள் சொன்னது தப்பு, நான் எந்த காலமும் இந்தி படிக்காதவர்கள் பாகிஸ்தான் போக வேண்டும் சொல்லவில்லை, இந்த சட்டமன்றத்தில் உறுதியாக சொல்கிறேன் அந்த தேதியில சொல்றாரு. இந்தி படிக்கிறவங்க படிக்கட்டும், படிக்காதவங்க போகட்டும், நாங்க இந்தி படிங்கன்னு நாங்க சொல்லல சொன்னாங்க. அதுக்கு பிறகு போராட்டத்தை வேகமா அடைந்து இப்போ கக்கன் நேர்மையான அமைச்சர், அவர் தான் உள்துறை அமைச்சர். கக்கன் டயர், நம்ம வடக்க ஜாலியன்வாலா பாக்ல டயர், அவரை கம்பேர் பண்ணி கக்கனை சொன்னாங்க திமுக காரங்கள. அதே கக்கன் இருந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டு இருக்கீங்க.
ஜெனரல் டயர் தான் கக்கன், கக்கன் கொக்கன் சுட்டு தள்ளிவிட்டார் மாணவர்கள். அதே கக்கன் இன்னைக்கு நேர்மையானவன் இதே திமுக காரங்க சொல்றாங்க. என்ன அர்த்தம், என்ன முரண்? இந்த படங்கள்ல எல்லா வசனங்களுக்கும் சரி சீனுக்கும் சரி நிறைய அது இன்னொரு விஷயத்து வர. அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் செய்த மாணவர்கள் திமுக போராட்டம் இல்லை என்று தெளிவாக தெரியும். கண்டிப்பா அதில் வந்த தாக்கத்தை தாங்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். மக்கள் மத்தியில் வரும் இல்லையா, ஒரு பேச்சு வரும் இல்லையா, அது தங்களுக்கு சாதகமாக பயன்பட்டு. அன்றைக்கு மாணவர் தலைவர்கள் என்றது பே. சீனிவாசன் தான். அவர் காமராஜரை தோக்க வைத்தவர், எனக்கு உறவினர், விருதுநகர் பே. சீனிவாசன். அதுக்கடுத்த எல். கணேசன், 2 பேர் தான் அதுல ஒரு போராட்ட தளபதிகளா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை விரைவுபடுத்துறதுக்காக பே. சீனிவாசன் சென்னையிலிருந்து திருப்பதி போயிட்டார். வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்துல அங்க போய் மாணவர்களை சந்தித்து பேசிட்டு அடுத்த கட்டம் கல்கத்தாவுக்கு போகணும் போறார். அதுக்குள்ள எல். கணேசன் அழைச்சி போராட்டத்தை வாபஸ் பெற்றோம் அன்னு அறிக்கை விட சொல்றாங்க திமுக சார்பில். அவர் திமுக காரர். இது பே. சீனிவாசன் வர சொல்லியோ அவர் கன்சல்ட் பண்ணியோ விடல. இவர் பே. சீனிவாசன் கோவப்படுறாரு. கேள்விப்பட்டோன்னா உடனே சென்னைக்கு வர்றாரு. யாரு, கல்கத்தா போக வேண்டியது. என்ன நீங்க வேணா போட்டீங்க என்கிட்ட கேட்க வேண்டாமா, நான் ஒருத்தர் இருக்கேன் இல்லையா, நான் தானே திரட்டினேன். எல். கணேசன் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க ஹாஸ்டல்ல, லா காலேஜ் ஹாஸ்டல்ல, நான் தானே ஊர் வர சுத்தினேன் சாப்பாடு தண்ணி இல்லாம. நீங்க வேணா எல். கணேசோட சண்டைக்கு போறாரு. இதெல்லாம் யாரும் பதிவு பண்ணல. இதெல்லாம் நடந்தது உண்மை. இப்படிதான் இந்து போராட்டத்துல தூண்டி விட்டாங்களா இல்ல எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டாலே இதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட மாணவர்ல காங்கிரஸ் மாணவர்கள் இருந்தாங்க, சோசியலிஸ்ட் மாணவர்கள் இருந்தாங்க. சோசியலிஸ்ட் கட்சி பிஎஸ்பி, எஸ்எஸ்பி, கம்யூனிஸ்ட் கட்சி 64 பிரிஞ்சு போச்சு. அந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இருந்தாங்க. இதுதான் யதார்த்தமான இந்திய. அதுக்கு முரணாக திமுக ஏதாவது பண்ண பராசக்தி படம் எடுத்து மக்களை ஏமாத்தினா. ஆனா இன்னைக்கு திமுக இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கிறது காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காகவா, இல்ல காங்கிரஸ் கிட்ட இருந்து ஏதாவது முரணுங்க ஒண்ணும் தெரியாதுங்க. காங்கிரஸோட கூட்டணி இருக்கு. ஆனா காங்கிரஸ் மன்னிப்பு கேட்கணும், பொது மன்னிப்பு கேட்கணும் திமுகன்னு சொல்லியிருக்காங்களே. திமுக ஸ்டாலின் சொல்வாரா, தைரியமா சொல்லுங்க. இப்ப எலிசபெத் ராணி வந்தாங்க, ஜாலியன்வாலா பாக்ல மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அவங்க கேட்காம போயிட்டாங்க. இப்போ திமுகவிட மன்னிப்பு காங்கிரஸ் கேட்க வேண்டும் என்று திமுக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு யாரும் செஞ்சிருக்காங்களா? தெருவில் போறவங்க பேசிட்டு இருப்பாங்க, அது கணக்கு கிடையாது. திமுக கேட்கணும். இல்ல இப்போ திருச்சி வேலுச்சாமி அவர்களே அவர் சொல்றாரு அவரு மாட்டு கட்சி கேட்கிறாரு. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அவங்க திமுக அவங்க கேட்கிறாங்க, காங்கிரஸ்காரங்க கேட்கிறாங்க. இவங்க ஸ்டாலின் அதுக்கு என்ன கருத்து சொல்லணும் இல்லையா, இது வரைக்கும் சொல்லல. அதெல்லாம் குற்றவாளி கொண்டு நிக்கிறாங்க, அவங்க என்ன கருத்து சொல்ல முடியும்? இப்போ இந்த கூட்டணி இணைஞ்சு திரும்பவும் தேர்தல் நிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார்? குழப்பம் இருக்குங்க. இந்த குழப்பம் ஒரு செட்டு திமுகவோட போகணும் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவங்க நினைக்கிறாங்க. செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் போன்றவங்க. செல்வ பெருந்தகையே இப்போ தேர்தலுக்கு முன்னாடி மாற்ற போறாங்க. அது பிறகு ப. சிதம்பரம் அவரை விட்டு கொடுத்து பண்ணிட்டாரு. அவர் அகில இந்திய கமிட்டி தலைவர் கார்கே இருக்காரு, அவருக்கு ரொம்ப நெருக்க செல்வ பெருந்தகை. அதனால அவர் பதவிக்கு எந்த பாதிப்பு வராது. சிதம்பரத்துடைய ஆளு இவர். அப்படியா? ஆமா, அது பாதிப்பு வராது. அப்படி இருக்கும் பொழுது வேலுசாமி, மாணிக் தாக்கூரும் சென்னால் கூட அவங்களுக்கு திமுக அதிகாரப்பூர்வமாக சோனியாவோ ராகுல் காந்தி ஒரு சில நேரத்து அவன் ராசா கூட்டத்துக்கு போய் அங்கே கலந்துக்கிட்டு இருக்காரு. அதனால அவங்க எந்த காலமும் என்னுடைய கருத்து என்னன்னா, அவங்க இந்தி கூட்டணியில் ஒரு 40 எம்பிஸ் இருக்கிறாங்க. இந்த 40 எம்பிஸ் மைனஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தமிழ்நாடு அரசியல் முக்கியம் இல்லை, இவங்க கூட்டணி மாதிரி 40 எம்பிஸ் அங்கிருந்து மைனஸ் ஆகும் இல்லையா? கண்டிப்பா. அதனால அதை விட்டு தர மாட்டாங்க. இந்த காலம் ராகுலும் சோனியாவும். திமுக 40 எம்பிஸ் இருந்தா நமக்கு பலம் இந்தி கூட்டணிக்கு. ஆனா அவங்கதான் ஆட்சியிலயும் அமைச்சரவையிலும் பங்கு கேட்கிறாங்களே சார், சீட் அதிகமா வேணும். இல்ல கேளுங்க, அவங்க டெல்லிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்தி கூட்டணி ஒரு எதிர்கட்சியா இருக்கும், இந்த 40 எம்பிஸ் போயிட்டா நமக்கு குறைஞ்சு போகும் அங்கிறது அதைத்தான் பார்ப்பாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தை அவங்க நினைக்க மாட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு நேற்று விஜய் அவர்கள் போயிட்டு வந்தாரு. இதுல என்ன மாதிரியான விசாரணைகள்? ஏன்னா அடுத்தது 19ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஆமா, 19ஆம் தேதி திரும்ப ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. ஆமா, கடுமையா இருக்குல்லுங்க, கடுமையா இருக்கும்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஜாலியன் பாக்ல சுட்டது வேற ஆட்கள், ஆனா டயர் தானே சொல்றாங்க. ஆமா, அது போக இவர் விஜய் என்ன சொல்வாங்க, நீங்க கொடுத்த அண்டர்டேக்கிங் உறுதிமொழிகளுக்கு ஏற்ப நடந்துக்கல, நீங்க எத்தனை மணிக்கு அங்க போறேன்னு சொன்னீங்க, அங்க போயிருக்கணுமா? நம்ம அவங்க 3 to 9 சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த நேரத்துக்குள்ள நீங்க போயிருக்கணும், ஏன் தாமதமா போனீங்க?
கொஞ்சம் விரைவுபடுத்தி போயிருக்கலாம்ல. ஏன் இந்த மாதிரி ஜன நெருக்கடி இருக்கு, அந்த போக்குவரத்துல உங்க வாகனம் ஏன் வேகமா போகணும், லைட்டை ஆஃப் பண்ணி போகணும், ஏன் அப்படி போனீங்க? நீங்க உடனே வந்து இந்த நெருக்கடி ஏற்பட்டு விட்டது, கேஷுவாலிட்டி ஏற்பட்டு விட்டது, நீங்க உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கணுமா வேண்டாமா? இல்ல உடனே போக முடியலாம், அங்க பக்கத்துல தங்கியிருந்து நீங்க திருச்சியில தங்கியிருந்து போயிருக்கலாம்ல, ஏன் உடனே சென்னைக்கு ஓடி வந்தீங்க? இதற்கெல்லாம் யாருக்கு காரணம்னா ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு சித்தாந்தி இருக்கார், சாக்ரட்டிஸ். அவர் விஜய பள்ளத்தில் தழுவி பரியல் பண்ணிடுவார். எனக்கு தெரியும், ஜான் ஆரோக்கியசாமி எனக்கு நல்லா தெரிஞ்சவர். இவர் புஷி கூட என்னை வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த ஒரு கட்டத்தில் விஜயை நான் ஆதரித்தவன், தினமணி ஆதரிச்சு ஒரு மாற்று அரசியல் வேண்டும்னு நானும் தமிழறிவு கூட ஆதரித்தோம். மாற்று அரசியல் வரட்டும், அவர் சம்பாதிச்சுட்டாரு, நேர்மையாக ஆட்சி பண்ணுவார், இன்னைக்கு பணம் தேவையில்லை, அதெல்லாம் அவர் வந்தால் நல்லது நினைச்சோம், அப்படி ஆதரித்தோம். ஒரு கட்டத்தில் பார்த்தா இந்த ஜான் ஆரோக்கியசாமி பார்த்தோம், நாங்களா இது சரியா வராதுன்னு முடிவெடுத்து இனிமேல் பேசக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்தோம். தினமணிலே நான் ஒரு ஆர்டிக்கிள் இருந்தேன், ஜான் ஆரோக்கியசாமி அஜெண்டா வந்து சொல்லக்கூடாது, ஒரு பைபிளை படிச்சுட்டு இப்படியே உருட்டுவார், பைபிள் படிக்க வேண்டியதான், ஏதாவது சொல்லி அவரை வந்து விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது அவர் தான். ஜான் ஆரோக்கியசாமி மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு அரசியல். நீங்க ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனை கேட்டால், ஸ்ட்ராட்டஜி ஆலோசனை கேட்டால் நீங்க வந்து ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அப்பவுமே நான் சொல்லிட்டேன். எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அவருடைய அகப்புற சூழல் இருக்கு பாருங்க, அவர் வந்து நல்ல அட்வைசர் இல்லை. கண்டிப்பா அவருக்கு என்னன்னா என்ன செய்யணும்னா, நான் சொல்றேன், பவன் கல்யாண் சிரஞ்சீவி நின்னாங்க, தோத்தாங்க. பிறகு பவன் கல்யாண் ஒரு பாடம் கத்துக்கிட்டார், இனிமேல் ஒரு கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அது பிறகு நமக்கும் வயசு இருக்கு, எதிர்கால அரசியல வெற்றி பெறலாம். எனக்கு பவன் கல்யாண் நெருக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அட்வைஸ் பவன் கல்யாண் விஜய்க்கு சொன்னார்னு எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், என்னைய மாதிரி நீங்க பண்ணுங்க, கொடுக்குற சீட்டை பாஜக கூட்டணியில் வாங்கிக்கிடுங்க, நீங்க துணை முதல்வராக கொடுத்துருவாங்க, அடுத்த கட்டத்துக்கு நீங்க சிஎம் ஆகலாம். ஒரு 60 சீட்டோ 40 சீட்டோ 50 சீட், நான் வந்து இவர் 27 சீட்டு வாங்கிட்டு நின்ன டெப்டி சிஎம். இப்ப ஆந்திராவிலேயே தெலுங்கானா ஈவன் தமிழ்நாடு கூட கட்சியை அமைக்கணும்னு சொல்றாங்க, அந்த அளவு நான் வளர்ந்துட்டேன். கண்டிப்பா. ஆனால் நீங்க அதே மாதிரி பண்ணுங்கன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. நீ விஜய் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா அவர் இந்த முடிவுல வந்து தப்பா எடுத்தா அவர் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட அவர் ஓட்டு சதவீதம் ஒரு 18% வரைக்கும் வரும், வாங்குவார். நீங்க எந்த தீய சக்தியை ஓய்க்கணும்னு நீங்க சொல்றீங்களா, திமுக தானே சொல்றீங்க தீய சக்தின்னு, அப்பனா நீங்க வந்து முதல் அவங்கள ஓய்க்கத்தானே பார்க்கணும், அவங்கள காலி பண்ணத்தானே பார்க்கணும். அதனால பாஜக அதிமுக கூட்டத்தில் சேர்ந்தால் உங்களுக்கான ஒரு இடம், ஒரு நல்ல இடம், உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. நீங்க டெப்டி சிஎம் கேட்டா போயிடலாம். நீங்க டெப்டி சிஎம்க்கு நீங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த மாதிரி ஒரு போகலாம், எல்லாருடையும் பழகலாம், எல்லாரையும் பார்க்கலாம், கூட்டங்களுக்கு போகலாம். ஒரு 5 வருஷத்துல உங்க கட்சி வளரும், அடுத்த முதலமைச்சரா கூட நீங்க வரலாம். நான் தான் சொன்ன பவன் கல்யாண் பேசினாரு, எந்த பதிலும் சொல்லல. இப்ப சிபிஐ விசாரணையில இருக்கிறாரு, நீ அவர் நல்ல முடிவு தான் எடுக்கணும், அவருக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல. இங்க எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் அவங்களுடைய சார்பான ஆட்கள். நான் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஆபத்து, பெரிய டேஞ்சர். கண்டிப்பா அவர் பெரிய டேஞ்சர். எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒண்ணு சொன்னாருங்க, என்கிட்ட பேசினார் ஒரு நாள், இந்த இது இருந்தாங்களே நீட் தேர்வு, அந்த தீர்மானத்தை தேவையில்லாம விஜயை வந்து ஆதரிக்கிறேன் அந்த தீர்மானம் சொன்னாரு. இப்போ இந்த தீர்மானம் போடாதையா, சுப்ரீம் கோர்ட் சொல்லி இதெல்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னி நீ நீட்டுக்காக திமுக மாதிரி தீர்மானம் போடாத. அது எப்படி சார், நீ எல்லாம் ஒரு ஆளாயா, விஜய ஏமாத்துறையா அண்ணன், இந்த வார்த்தை இதே வார்த்தை சொன்னீங்க, பதிவு பண்ற. வேற ஒரு நாள் நான் ஒரு விஷயத்துக்காக போன் பண்றேன், நான் பாம்பேல இருக்கேன்னாரு. நான் உடனே கண்டுபிடிச்சிட்டேன், எக்மோர்ல அவர் அப்பார்ட்மெண்ட் இருந்தாரு. என்கிட்ட எது போய் சொன்னாரு, நான் ஏதாவது அவர்கிட்ட பணம் வாங்க போறேன், நான் சிபாரிசு நீ ஆளுங்கிச்சியா, ஏன் இப்படி போய் சொல்லணும்? கண்டிப்பா இப்படி ஆளுமை என்ன ஒரு காடியெல்லாம் இப்ப நான் எல்லாம் யாரா கேட்டேன்னா, ஏன் இன்னைக்கு நான் ஊர்ல இல்ல, நாளைக்கு வருவா வாங்க. நிச்சயமா இப்ப நான் அவரை போய் பார்க்க மாட்டேன், புஷியே என்னைத்தான் வந்து பார்த்தாரு. இன்னைக்கு என்ன சொல்ல முடியும், 1 மணி நேரம் பேசுறாரு. என்னெல்லாம் கட்சிக்கு வந்தா நல்லதுன்னு நினைச்சாரு, இப்படி இந்த ஆளை வச்சுட்டு நான் இப்படி வருவேன், ஜான் ஆரோக்கியசாமி வச்சுட்டு நான் இப்படி வருவேன்னு சொல்லிட்டு நான் வரல. எக்மோர்ல அப்பார்ட்மெண்ட் அவர் இருக்கிறார், அந்த இது பக்கத்துல என்ன மத்தையா ஏதோ ஹோட்டல் இருக்க, அந்த மத்தையா ஒரு சைவ ஹோட்டலுக்கு, உடுப்பி ஹோட்டலுக்கு அந்த வரிசையில அவர் இருக்கிறார். இருந்துட்டு நான் பாம்பேல இருக்கேன்னா என்ன அப்பா அர்த்தம்? சின்ன விஷயத்துக்கு கூட போய் சொல்லலாமா? கண்டிப்பா. இப்ப என்ன நேர்மை இருக்கு உங்ககிட்ட? சும்மா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ்,
இதுக்கு வந்து நான் ஒண்ணு பார்க்க வரல. அப்படின்னா விஜய கூட இருக்கிறவங்களே வந்து அவரு கவுத்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதிகார வேட்கை இருக்கு. விஜய் நான் பெருசா நீ பெருசா இருக்கு. இதெல்லாம் விஜய் வந்து கண்டுக்கணும், அடையாளப்படுத்திக்கணும். சும்மா வந்து இப்ப அரசியல்வாதினா எல்லா பத்திரிகைகளும் படிக்கணும், நாட்டில் என்ன நடக்குது. இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். நீ எல்லாம் சிபிஐ கண்டுபிடிச்சிருமில்ல, கண்டுபிடிச்ச திமுக அமைச்சர் ஒரு 12 செந்தில் பாலாஜி உட்பட ஒரு 12 அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் எழும். நிச்சயமாக 12 அமைச்சர்கள் தேர்தலுக்கு முன்னாடி எழலாம், தேர்தலுக்கு பின்னாடி எழலாம். அவங்க வந்து மத்திய சர்க்கார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவாங்க. இங்க தமிழ்நாடு அரசு முரட்டுத்தனமா ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு இல்லாம உடனுக்குடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க. அதே ஒரு ப்ரொசீஜர் இல்லாம அமைப்பு ரீதியான ஒரு பின்பற்ற வேண்டிய கூறுகள் இருக்குல்லையா, அதை பின்பற்றாம என்னை திட்டி எழுதிட்டானா அவனை ஜெயில போடு, இவனை திட்டி அடிச்சுட்டானா ஜெயில போடு. பாருங்க இவ்வளவு நடந்திருக்குங்க. அந்த சூர்யாவா பாஜக போய் கூட்டத்தில் போய் பேசுறதுக்கு உரிமை இல்லையா? பத்திரிகை இந்த கூட்டத்தில் டிவி கூட்டத்தில் ஏன் அடிச்சீங்க, நடவடிக்கை எடுத்தீங்களா? அடிச்சவங்க யார் நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல. இப்ப என்ன அர்த்தம்? என்ன ஜனநாயகத்திலே ஒரு அரசியல் பூர்வமான பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்ற தொலைக்காட்சி கூட்டம், அதுல பாஜக நபர் ஏதோ பேசுறாருன்னா திருத்துங்க. அவர் தவறா பேசுறாரு, பொய்யா பேசுறாரு, திருத்துங்க. அடிக்கப்படுறது என்ன அர்த்தம்? அப்படி ஏதாவது வார்த்தை தவறி வந்தா கூட நாகரிகமா பேசு, இதை அப்படி பேசக்கூடாதுன்னா அங்கேயே கண்டிங்க. அது அடிக்கப்படுறதா? அதான் தமிழ்நாடு கெட்டு போயிருக்குங்கம்மா. நீங்க வந்து மற்ற மாநிலமா இல்லை, இங்க இருக்கவெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் போதைப் பொருள் டாஸ்மாக்கு இதை வச்சுட்டு அவங்க நடத்துறாங்க. இதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்குலையா, படிப்பு கிடிப்பு பெரிய இது கிடையாது, எல்லாம் இறங்கிருச்சு, ஸ்டாண்டர்டே இறங்கிருச்சு. இது இந்த மாதிரி சூழ்நிலை பல்வேறு தொழில்கள் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நான் முதலீடு பண்ணீங்களா? என்ன முதலீடு ஈர்த்துட்டு வந்திருக்கீங்க? சந்திரபாபு நாயுடு எவ்வளவு ஈர்த்திருக்காரு? நீங்க சுற்றுலா போனீங்களா? அப்படின்னா முதலீடு இருக்க போகலையா? குடும்பத்தோட ஏன் போனீங்க? எத்தனை பேர் போனீங்க குடும்பத்துல? இந்த டிக்கெட்லாம் அரசாங்க டிக்கெட் தானே. தனி விமானம் வர, தனி விமானம் உங்களுக்கு ஓசிக்கு தராங்கன்னு நீங்க வாட்ட எங்க வேணா போவீங்களா? இங்க கலைஞர் தனி விமானத்துக்கு போக மாட்டாரு. ஆமா, ஒரு ரூபாய் நான் சொல்றேன், கலைஞர் அரசு முடிஞ்சு போச்சு, கோவாவுக்கு போகணுன்னாரு. முரசொலி மாறன் தனி விமானம் போட்டார். என்கிட்ட சொன்னார் முரசொலி மாறன், தனி விமானம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், தலைவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அந்த ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு என்னை அனுப்புனார். பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன், சொல்லிட்டு நான் கலைஞர்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், அவர்கிட்ட மறைக்க மாட்டேன். என்னப்பா காலையில் நீ வரல, என்ன சொல்லுப்பான்னாரு. அண்ணன் மாறன் ஏர்போர்ட் வரைக்கும் போச்சு. எதுக்கு ஏர்போர்ட்? உங்களுக்கு கோவா போகிறதுக்கு தனி விமானம். தனி விமானமா? கோபாலபுரம் வீடு, நான் ஸ்ட்ரீட் ஹவுஸில் இருக்கேன், நான் நினைச்சா எவ்வளோ பங்களா கட்டிட்டு போகலாம். உங்க ஊரு நீங்க இருக்கிற ஈசிஆர் பக்கம் வந்திருக்கலாம், நான் ஏன் போகல? இது பழைய வீடு தானே, நான் அந்த காலத்துல இந்த தெரு வீடு தானே கோபாலபுரத்துல. முதலமைச்சரானா யார் வேணா வந்து அந்த கீழே வந்து பார்த்துட்டு போறாங்க, வந்து தடையும் இல்லை இல்லையா? நான் இப்படி தனி விமானத்துக்கு வேணா கன்சல்ட் பண்ண சொல்லு. உடனே போன் பண்ணார் மாறனுக்கு, எப்பா நீ தனி விமானம் போட்டு ஏன்னா போறதுக்கு, இன்னும் நான் கோவா போறத ரத்து பண்ணிடுறேன் அப்படின்னா கலைஞர் பரவாயில்ல, ஸ்டாலின் ரொம்ப மோசம்னு சொல்றீங்க. கலைஞருடைய கூறு வேற. அதனாலதான் அவர் வந்து காங்கிரஸோடையும் இருந்தாரு, வாஜ்பாயோட நல்ல பற்றுதலோட போனாரு. கண்டிப்பா. அப்ப அந்த நேரத்தில் என்ன சொன்னாரு, மோடியை பற்றி ஒரு பிரச்சனை வருது, கோத்ரா. அப்ப நான் செய்தி தொடர்பு செயலாளர், நான் தமிழ்நாட்டிலே முதல் செய்தி தொடர்பாளர். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்சிக்கு டெல்லியில் கூட செய்தி தொடர்பு ஒரு கட்சி தான் இருந்தாங்க. அப்போ நான் தான் முதல் செய்தி தொடர்பாளர் தமிழ்நாட்டில். ஒரே போஸ்ட் முதல்ல எனக்காக போட்ட போஸ்ட். அதுக்கு முன்னாடி செய்தி தொடர்பாளர்னு தெரியாது. எது சொல்ல வரனா, செய்தி தொடர்பாளர் நான் தான். பத்திரிகா வந்துட்டாங்க, கோத்ரா சம்பவம், கோத்ரா மோடி அங்க முதலமைச்சர். அப்போ வந்து வாஜ்பாய் கூட ராஜநியாயம், ராஜ நியாயம், ராஜ நீதி என்ன அவர் சொன்னார். அதுல ஒரு நேர்மை இருக்கணும், நான் வருத்தப்படுறேன்னு வரு. இவர் என்ன கேட்டார்னா 10-11 மணிக்கு முரசில் வச்சிருந்தார். அங்கே செய்தி தொடர்பா சந்திக்கிறதுக்கு ரூம் என் காலத்தில் கட்டப்பட்டது, இன்னைக்கு அறிவாலயத்தில் இருக்கு. நான் தான் தலைவருக்கு அந்த ஐடியா கொடுத்தேன். டெல்லியில எல்லாம் ஆஃபீஸ்லையும் பிஜேபி காங்கிரஸ் தனி
பத்திரிக்கையாளர் சந்திக்கிறதுக்கு ஒரு அறை இருக்கு, இது உங்க அறையில சந்திக்கூட. அதுக்கு பிறகு அதை இடிச்சு கட்டினாங்க. நான் போகும்போது அந்த செய்தியாளர் சந்திக்க அறையை நான் அந்த செய்தி தொடர்பா இருக்கும்போது கட்டினாங்க. பழைய மூத்த செய்தியாளருக்குலாம் தெரியும். இந்த இப்ப ராதாகிருஷ்ணன்லாம் இருக்காரு ஹிந்துல, அவருக்கு தான் தெரியும். அந்த உடனே பத்திரிகை பார்க்கும்போது கேட்டாரு, பத்திரிகையாளர் கேட்டாங்க, நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சர் இந்த ட்ரெயினை எரிச்சிட்டாருன்னு சொல்றாங்க, அவர் எரிச்சாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அங்க நடந்த விஷயங்க, அது நான் தெரிஞ்சுதான் சொல்லணும், சொல்ல முடியாது என்ற கருத்தை தான் கலைஞர் என்று சொன்னார். நரேந்திர மோடியை கண்டிக்கவில்லை. இன்றைக்கும் அந்த முரசொலியில் அந்த பேட்டி அப்படியே வந்திருக்கு. முரசொலி இதுல பார்த்தா தெரியும், இல்லை நானே எடுத்துறேன். அந்த அந்த கலைஞர் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சானா அந்த பேட்டியை அவரே சண்முகம் டைப் பண்ணி அவர் பார்த்து திருத்தி தான் அனுப்புவோம். அந்த பேப்பர் கூட அங்கிட்ட இருக்கு இன்னைக்கு. அது அங்க நடந்ததுங்க, இங்க என்ன இருக்கு எனக்கு தெரியாது, இல்ல அங்க என்ன நடக்குன்னு தெரியாம நான் பேசக்கூடாது இப்படி சொன்னார் கருத்தை. ஆனால் அவர் வந்து வாஜ்பாயோட நட்போக இருந்தார். அத்வானிக்கும் அவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் 2 பேருக்கு நெருக்கமா தான் இருந்தாங்க. அதே மாதிரி வைகோவும் அயோத்தில அந்த மசூதி இடிச்சாங்க இல்லையா, அப்ப அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். வைகோ என்ன பேசுறாரு, இந்த முதல் கோபுரம் மசூதியின் முதல் கோபுரம் இடிக்கும் போதே நரசிம்மராவ் பார்த்துட்டு இருந்தாரு. என்ன காரணம்? காங்கிரஸ்காரன் தான் இது காரணம். பாஜக இவர் பேசினாரு. யாரு? வைகோ. இன்னைக்கு மதவாதங்கிறாரு இதே வைகோ. இவங்க எல்லாம் பலப்பெல்லாம் எனக்கு ஜாதகம் இருக்குமா? என்கிட்ட எல்லா ஜாதகம் இருக்கு. நான் இதை வேணா சொல்ல, எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் எடுத்து போட்டா அவ்வளவு. ஒரு தடவை வீரமணியை கடுமையா வைகோ போட்டாரு. அண்ணே ஒரு சரக்கு மட்டும் எங்கிட்ட 1000 சரக்கு எடுத்து போட்டா நீங்க நாண்டுட்டு செத்து போவீங்கன்னு சொன்னார். அது மாதிரி தாங்க திமுக. நேரத்துக்கு ஒரு வேஷம், நேரத்துக்கு ஒரு பாவம். நீ நாடகம் ஆடுறாங்க, அடுத்து ஜெயிக்கணும். அன்னைக்கு கனிமொழி மேல எங்கிலே சாத்தாங்குளத்து குதிச்சாங்க கஸ்டடி நேத்து. இப்போ 32 ஆயிரத்துல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? தங்கச்சியும் அண்ணனும் கிட்டத்தட்ட 7000 பகல் கொலைகள், பகல்ல கொலை பட்ட பகல்ல பாலியல் பலாத்காரம் கிட்டத்தட்ட 3000 வந்திருக்கு இல்லையா? அதுவும் சின்ன குழந்தைகள், பள்ளி குழந்தைகளை பாலியல் பலாத்காரம். ஏன் நேத்து ஷேர் ஆட்டோல ஒரு போலீஸ், டிராபிக் போலீஸ், பெண் போலீஸ ஒரு ஆட்டோக்காரர் கடத்திட்டு போயிட்டான். பொதுமக்கள் விடுவிச்சிருக்காங்க. இதுதான் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில். நிச்சயமா விதியே தமிழ் சாதியன்னு நான் சொல்லுவேன். இப்போ பாரதி பாட்டு எனக்கு பிடிக்கும். அது மாதிரி தமிழ்நாடு ஆயிப்போச்சு. இன்னும் மக்கள் இதை புரிந்து வாக்களிக்க வேண்டும். திரும்பவும் திமுகவுக்கு வாக்களித்தால் யாரும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது.